ஹாய்! வெல்கம் டூ சங்கீதாஸ் லிட்டில் மொமெண்ட்ஸ். கோவில்களின் நகரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது கும்பகோணம் தான். ஆனா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் ரொம்பவே ஸ்பெஷல். 1100 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களால கட்டப்பட்ட உச்சக்கட்ட சான்றா நிக்கிற கும்பகோணம் நாகேஸ்வரன் கோயில பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோவில்ல சூரியனே வந்து சிவனை வழிபடுற ஒரு ஆச்சரியம் நடக்குது. இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டில் முதலாம் ஆதித்ய சோழனால் கட்டப்பட்டது. ஆரம்ப கால சோழர்கள் எப்படி நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும்னா, கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வரணும். இந்த கோவிலுக்கு சூரிய கோட்டம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதம் சித்திரை 11, 12, 13ஆம் தேதிகளில் விடியற்காலையில் உதிக்கின்ற சூரியனோட கதிர்கள் நேரா கோவிலோட ராஜகோபுரம், வெளிமண்டபம் எல்லாத்தையும் கடந்து நேரா கருவறையில இருக்கிற நாகேஸ்வர சுவாமி லிங்கத்தின் மீது அப்படியே விழும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் சூரியனோட திசையை துல்லியமாக கணிச்சு கருவறைக்குள்ள வெளிச்சம் வர்ற மாதிரி சோழர்கள் எப்படிதான் கட்டியிருக்காங்கன்னு நினைச்சா வியப்பா இருக்குல்ல. இங்கே சூரிய பகவானே நேர்ல வந்து சிவனை வணங்குறதா ஐதீகம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த கோவிலோட ஹைலைட் பகுதியான நடராஜர் சன்னதி. ஒரு பிரம்மாண்டமான கற்களான தேர் வடிவத்துல கட்டியிருக்காங்க. இந்த தேரை 2 குதிரைகள், யானைகள் இழுத்துட்டு போற மாதிரி செதுக்கியிருக்காங்க. இதுல ரொம்ப விசேஷம் என்னன்னா, அந்த தேரோட சக்கரங்கள் தான். அந்த சக்கரங்கள்ல 12 ஆரங்கள் இருக்கு. அது நம்ம ஜோதிடத்துல இருக்கிற 12 ராசிகளை குறிக்குதுன்னு சொல்றாங்க. மார்கழி மாசத்துல இந்த ரத மண்டபத்துல நடக்கிற ஆருத்ரா தரிசனம் ரொம்பவே பிரபலம். இந்த கோவிலுக்கு ஏன் நாகேஸ்வரன் கோவில் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? புராண கதைகளின்படி நாகங்களின் அரசனான ஆதிசேஷன் இங்க வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாராம். அதனால தான் இங்க இருக்கிற சிவனுக்கு நாகேஸ்வர சுவாமின்னு பெயர். கும்பகோணத்துல நாகநாத சுவாமி கோவில் எப்படி ராகு தலமா இருக்கோ அதே மாதிரி இந்த நாகேஸ்வரன் கோவிலுக்கும் ராகு தோஷ பரிகாரத்துக்கு ரொம்ப விசேஷமானது. இங்க ராகு பகவானுக்கும் தனி சந்நிதி இருக்கு. நாகதோஷம், கல்யாண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்து ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட்டா அவங்களோட தோஷங்கள் எல்லாம் நீங்கிடும்னு மக்கள் நம்புறாங்க. ஸோ நீங்க கும்பகோணம் போனீங்கன்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய கோவில் இந்த நாகேஸ்வரன் கோவில். கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்தில தான் இருக்கு. காலை 6 மணிலேருந்து 12:30 வரைக்கும், அப்புறம் சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 9 வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. என் சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.